திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஆரோக்கியமான விஷயமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது கட்டாயமாக ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஏவிஎம் அவர்களுடைய காலத்திலிருந்து கதை இலக்கா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் வடிவத்தில் இருக்கும்போதே அதில் வந்து தேவை இருக்கிற காட்சி, தேவை இல்லாத காட்சின்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர்லேயே எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் இது வந்து ஸ்கிரிப்ட் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நான் பேர் வச்சு ஒரு ப்ராசஸ் வந்து உருவாக்கியிருக்கேன். இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால ஸ்கிரிப்ட் வடிவத்தில் இருக்கும்போதே எந்த காட்சிகள் தொய்வான காட்சி, எந்த காட்சி வந்து தேவையான காட்சிங்கிற மாதிரி நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ அஞ்சான் வந்து ரீரிலீஸ் ஆகுது. இது ரீரிலீஸ் மட்டும் இல்லாமல் எடிட்டட் வெர்ஷனாக வருது. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 2 மணி நேரம் 36 நிமிடங்கள். இப்போ எடிட்டட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், அதாவது 36 நிமிடங்களை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா கூட 36 லட்சம் ரூபாவை வந்து அவங்க தேவையில்லாம விரயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப குறைந்த அளவுல தான் வந்து நான் சொல்றேன். ஆனா இது கோடிகள் அளவுல வந்து போகும் பெரிய திரைப்படங்களுக்கு. இப்ப நீங்க காந்தா படத்துல வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிடங்கள் வந்து குறைத்து அவங்க ரீஎடிட் பண்ணி மறுபடியும் அவங்க நமக்கெல்லாம் காமிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து ஆரோக்கியமான ஒரு கட்டமைப்பு கிடையாது. ஏற்கனவே நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, வலிமை படத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. 7 நிமிடங்கள் வந்து குறைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத அளவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து திரையிடப்பட்டு அதுக்கப்புறம் தொய்வான காட்சிகள் எதுன்னு தெரிஞ்சு அதை உடனடியா வந்து அந்த காட்சிகளை நீக்கி மறுபடியும் வந்து நமக்கு திரையிடுறாங்க. இதனால மறைமுக பொருளாதார செலவுகள் வந்து தயாரிப்பாளருக்கு நடக்குது. இதெல்லாம் வந்து பேப்பர் வடிவத்துல இருக்கும் போதே, ஸ்கிரிப்ட் வடிவத்துல இருக்கும் போதே நம்மளால இந்த பிரச்சனையை கலைந்திருக்க முடியும். அதனால ஒரு சரியான ஸ்கிரீன் பிளே ஆடிட்டரோ ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரோ வச்சு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜிலே இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கலைஞ்சிட்டோம் அப்படின்னா தயாரிப்பாளர்களுக்கு கோடிகள் அளவுல வந்து லாபம் வந்து படப்பிடிப்புக்கு முன்னாடியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி சார்.